திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏன் வீடியோ போடலன்னா, நம்ம ஆண்டவர் அவர் விளக்கம் கொடுக்க போறாரு. எதுக்கு நம்ம தேவையில்லாம பல பேர் குழப்பல் வீடியோலாம் போடுறாங்க. ஆ அருண் பிரகாஷ், பெருவழி ரகசியம், புகழேந்தி இவங்கலாம் எப்படின்னா, ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாம, இப்போ தான் கோமாவிலேருந்து எந்திச்சு இந்த சன்மார்க்கத்த பார்க்குற மாரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்கள ஆன்மாக்களுக்கு அநேக ஆன்மாக்களுக்கு அநேக பக்குவ நிலைகள் இருக்கு. ஆ சிலருக்கு ஒரு உபதேசம் குடுத்தா, அத பெற்றிருக்கிற ஞான பக்குவம் இருக்கும். சிலருக்கு அந்த ஞான பக்குவத்த விபரீதமா புரிஞ்சுக்கிற மாரியான பக்குவம் இருக்கும். சிலருக்கு நாத்திகவாதிகளுக்கு அத புரிஞ்சுக்கிற அறிவு கொஞ்சம் கூட இருக்காது. இதுமாரி பல வகை ஆன்மாக்கள் இருக்கு. அதில ஒரு வகை விபரீதமா புரிஞ்சுக்கிற வகையை சேர்ந்தவங்க தான் இந்த குழப்பல்வாதிகளான பெருவழி ரகசியம் புகழேந்தி, அப்புறம் அருண் பிரகாஷ். இவங்களுக்கெல்லாம் நான் வீடியோ பதில்லாம் போட வேணான்னு தான் நெனச்சேன். ஏன்னா ஆண்டவர் இது பண்ணா தான், தெளிவு குடுத்தா தான் எல்லாருக்குமான கரெக்டான தெளிவா இருக்கும். சரி, இந்த வருடம் வெளிப்படுவார் என்று நான் நம்புகிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு பொறந்திருக்கு. இந்த வருடம் ஆண்டவருடைய சித்திகள் வெளிப்படும். குறிப்பிட்டு சொல்லணும்னா வர ஆனி மாதம் வெளிப்படும்னு என்னோட கணிப்பு. பார்ப்போம். பல அடியார்களுக்கும், சிவனடியார்களுக்கும், பல அன்பர்களுக்கும் இவங்க போடுற வீடியோஸ் மனவேதனையையும், ஒரு நெருடலையும் ஏற்படுத்தியிருக்கு. பல சன்மார்க்கிகளே இவங்கள பார்த்து ஏன் இப்படி பேசுகிறாங்க? ஒரு சைவ சமயத்தையும் இதையும் போட்டு இழிவா பேசுகிறாங்க. திருவள்ளுவரை இழிவா பேசுகிறாங்க. மாணிக்கவாசகரை இழிவா பேசுகிறாங்க. சித்தர்களை இழிவா பேசுகிறாங்க. இப்படி இவங்களோட போக்கு ரொம்ப லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கு. நான் எச்சரிக்கை பண்ணனாலும் அவங்க திருந்துற மாதிரி கிடையாது. ஒரு ஆண்டவர் வந்த பிறகு உங்களுக்கு தண்டனைகள் இருக்குது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பண்ணேன். தண்டனை பெறக்கூடிய ஆன்மா அதை கரெக்டாக அதை ஃபினிஷ் பண்ணி லிமிட்டை தாண்டி போய் அந்த தண்டனைக்குரிய இதை அவங்களே வர வச்சுப்பாங்க. அப்படி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. வாங்க, அவங்க போட்ட வீடியோக்களுக்கும் அவங்களுடைய கருத்துக்களுக்கும் வள்ளலாரே அவர் எழுதின பாடல்லையும் அவருடைய திருமுறைகளில் என்னென்ன பதில் அவரே குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய திருவருட்பாவிலேருந்து நாம் இவங்க தப்பாக பரப்பிட்டு இருக்க சன்மார்க்கத்தை தப்பாக பரப்பிட்டு இருக்க இந்த புகழேந்திக்கும் இந்த அருண் பிரகாஷுக்கும் நம்ம மறுப்பு வீடியோவாக இதை எடுத்துக்கலாம். மறுப்பு வீடியோங்கிறத விட ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குற ஒரு வீடியோவாகவும் எடுத்துக்கலாம். சுத்த சன்மார்க்க ஆன்மாக்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஆண்டவருடைய சித்துக்கள் எப்போ வெளிப்படும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த கல்கி அவதாரம், களி இதுமாரிலாம் ஐயாரு இமாற்றல் ரூலர் வரப்போகிறாரு அப்படின்னு நம்புகிறவங்களும் சில நல்ல உள்ளங்கள் இருக்குது, நல்ல அன்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்போம். ஆண்டவருடைய சித்துக்களும் ஆண்டவரும் வெளிப்படுவார் என்று. ஏன்னா உலகம் ரொம்ப தவறான பாதையை நோக்கி போயிட்டுருக்கு வேகமாக. அதுலேருந்து தடுத்து அந்த உலகத்தை காக்க இறைவன் தான் ஆகணும். சரி, இப்போ இவங்க சொல்கிற தவறான கருத்துக்களுக்கு நம்ம எப்படி விளக்கம் கொடுக்க போகிறோங்கிறத பார்ப்போம். இப்போ என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் குறித்து அவங்களாம் தப்பாக பேசியிருக்காங்க. சித்தர்கள், ஞானிகளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதது போலவும், வள்ளலார் தான் ஃபஸ்ட்டு சன்மார்க்கத்தை பரப்புனது போதும் வள்ளலார் தான் ஃபஸ்ட்டு ஆண்டவரையே பார்த்ததாகவும், இவர் தான் அருட்பெருஞ்சோதியை கண்டுபிடிச்சதாகவும், இதுக்கு முன்னாடி யாருமே சொல்லலைன்னும், தத்துவங்களை யாருமே சொல்லலை, ஆண்டவனை கடவுளை குழுவுக்குறியாக சிலையில் இருக்கிறதா தான் காட்டியிருக்காங்க, வள்ளலார் தான் அதெல்லாம் இல்லைன்னு, தப்பு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் தப்புன்னு மக்களுக்கு சொன்னதாகவும் பரப்பிட்டுருக்காங்க. பல குழப்பல் தனத்தை இவங்க பண்ணுறாங்க. திருவள்ளுவரையே இவங்க தப்பாக தான் பேசுகிறாங்க. இல்லைமோ மரத்தை வெட்டினா கொலையாம். இப்போ ஆண்டவர் எல்லாரையும் கொஞ்சிட்டு இருக்க போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் வந்த உடனே ஃபஸ்ட்டு அவர் களைச்செடிகளை தான் பிடுங்குவார், களைகளை அகற்றுவார். களைகளை அகற்றுதல்னா என்னென்னா, இவங்கள மாதிரி குழப்பல்வாதிகளுக்கு, நாத்திகவாதிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, மக்களை சுரண்டி கொழுத்து வெளிநாட்டில் தீவுகளும் நாடுகளும் வாங்கி போட்டிருக்கோம் அரசியல்வாதிகளுக்கு, மக்களின் ஏழை மக்களை வரி என்னும் பெயரால் வஞ்சித்து பணத்தை எல்லாம் பெரிய முதலாளிகள்கிட்ட கொடுக்குற பெரிய பெரிய ஊழல் அரசியல்வாதிகளுக்கு மரண தண்டனையிலிருந்து எல்லா தண்டனையும் கொடுக்கறதுக்கு தான் வராரு கடவுள். இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு தான் ஞானோபதேசம் பரிபூர்ணமாக செய்ய முடியும். இவ்வளோ கலைச்செடிகளை வச்சுக்கிட்டு அதை பண்ணிகிட்டு இருக்க முடியாது.
அதனால அப்ப ஆண்டவர் வந்து தீயவர்களுக்கு தண்டனை கொடுக்கும்போதும், இந்த பாலியல் வன்கொடுமை செய்கிற கயவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் பொழுதும், ஆண்டவரையும் இப்படி தான் சொல்லுவாங்களா இவங்க? அந்த புகழேந்தி, பெருவழி ரகசியம், புகழேந்தி, அருண் பிரகாஷ்லாம், "ஆஹா! ஆண்டவர் கொலை செய்து விட்டார். இவர் சன்மார்க்கத்திற்கு ஏற்புடையவர் அல்ல." அப்படின்னு தான் பேசுவாங்களா? என்னன்னு ஒரு இதுவும் பால்வாடித்தனமா பேசுறாங்க. இவங்க வந்து ம் நான் சொல்லியிருந்த முந்தைய வீடியோலாம் சன்மார்க்கம்ங்கிறது வந்து 1வது, 2வது, 3வது அது மாரி கீழ்நிலையிலேருந்து பக்தியிலேருந்து போய் நாயன்மார்கள படிக்கணும். அதுக்கப்புறம் திருக்குறள், நாயன்மார்கள படிக்கணும். அதுக்கப்புறம் ஆ சைவ சித்தாந்தம் படிக்கணும், திருவாசகம் படிக்கணும். இந்த படிநிலைகளெல்லாம் ஏறி போயி மலை மேல இருக்கிற அந்த சைவ சித்தாந்தத்துக்கு மேல மணிமுடியா இருக்கிற கிரீடமா இருக்கிறது தான் சுத்த சன்மார்க்கம். இப்ப எடுத்த உடனே சுத்த சன்மார்க்கத்துக்கு போயிட முடியுமான்னா, போ முடியாது. ஏன்னா, இந்த இந்த பக்தியில போகணும், அவங்களோட பக்குவம் அடையணும், ஆண்டவன்னா யாருன்னு புரிஞ்சுக்கணும். சைவ சித்தாந்தத்திலேயே சொல்லிட்டாங்க. வள்ளலாருக்கு முன்னாடியே 96 தத்துவங்கள் என்ன, 36 தத்துவங்கள் என்ன, ஆ ஆன்மாக்கள் எத்தனை வகைகள், 84 லட்சம் யோனி வகைகள். இத 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மெய்கண்ட சிவம், மெய்கண்டார் அப்படிங்கிற ஒரு அடியவர் வந்து பரஞ்சோதி முனிவரால இந்த ஞானம் கொடுக்கப்பட்டு, சிவஞான போதம்ங்கிற ஒரு அருள் நூல கொடுத்து, அவர் வழி வந்த அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், ஆ உமாபதி சிவம், இப்படி புறச்சந்தான குரவர்கள்னு இருக்காங்க 4 பேரு. அவங்க சைவ சித்தாந்தத்திற்கு அடிக்கோலிட்டு, சைவ சித்தாந்தத்தின்படி எப்படி ஆண்டவன் உயிர்களையும், உலகங்களையும் படைத்தான். இந்த 36 தத்துவங்கள், நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை இப்படின்னு தொடங்குதுல்ல. இத வந்து வள்ளலாரு அவர் அனுபவத்தில கண்டு இத ஏத்துக்கிறாரு. இவரு வந்து சரியில்ல. இவங்க சைவ சித்தாந்தத்தில சொன்னதெல்லாம் தப்பு, சரியில்லன்னு இவரு எங்கேயுமே சொல்லல. அத அனுபவத்தில அனுபவிச்ச வள்ளலாரு, இத உண்மைன்னு ஏத்துக்கிட்டு, அதன் வழிய தான் அவருடைய பாடல்கள்லயும் சொல்றாரு. அந்த இத பத்தியும், தத்துவங்கள் பற்றியும், நாதம், இந்து, சதாசிவம் இந்த 36 தத்துவங்கள பற்றி சைவ சித்தாந்தத்தில எப்படி குறிப்பிட்டாங்களோ 13ஆம் நூற்றாண்டிலேயே எப்படி வள்ளலார் எப்ப பிறக்கிறார் 1823ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. அதனால 19ஆம் நூற்றாண்டுல பிறக்கிறாரு. இவருக்கு முன்னாடியே 600 ஆண்டுகளுக்கு முன்பே மெய்கண்டார் வந்து இத சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் சொல்லிட்டாங்க. என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பின்வருமாறு பார்ப்போம். ம். அடுத்தது தத்துவராயர்ன்னு ஒண்ணு சொல்லிட்டு இப்ப குழப்பிட்டு இருக்காங்க. இப்ப தத்துவராயர் எங்களுக்கு தேவையே இல்லையே! நீ ஏன்பா அதெல்லாம் சொல்லி சொல்லி குழப்பிட்டு இருக்க? தத்துவராயர் யாராவது கேட்டாங்களா? தத்துவராயர் வரலாறு போடுங்க. நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். இருக்கிற அடியார்களோட பெருமைய நாங்க படிச்சு இது பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவோ இதாகுது. இதுல வேற எ தத்துவராயரோட வரலாறாம். தத்துவராயர் யாருன்னு நாங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? அவரு ஏதாவது மக்களுக்குன்னு நூல் எழுதி, அ அ சித்தர்கள் போல நூல் எழுதி எல்லாத்தையும் மக்கள் தெரிஞ்சுக்கணுன்ட்டு பிரயாசப்பட்டாரா? இல்ல வள்ளலார் போற திருவெட்டுப்பா எழுதி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ஞானத்த இது பண்ணணும்னு அவரு பாட்ட யோகநிலையில இருந்து, ஏதோ இருந்து, அவரு பாட்டு அவருக்கு வேண்டியத பெற்றுக்கிட்டு போயிட்டாரு தத்துவராயரு. அவர பத்தி இப்ப எதுக்கு எடுத்துட்டு வரீங்க? அது தேவையே இல்லையே! தத்துவராயர் வரலாறு எங்களுக்கு எதுக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுக்கு? உலக மக்களுக்கு எதுக்கு? தத்துவராயர தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன புதுசா ஏதாவது பண்ண போறோமா? அவருக்கு முன்னாடியே எத்தனையோ சித்தர்கள் சொல்லிட்டாங்க. அவருக்கு பின்னாலேயும் ஏகப்பட்ட பேரு வள்ளலார் மாரி சொல்லிட்டாங்க. அவரு ஏதாவது மக்களுக்கு சொல்லணும், தெரிஞ்சுக்கணும்னு ஏதாவது பிரயாசப்பட்டாரா? அவரு பாட்டு அவருக்கு வேண்டிய ஞான நிலைய பெற்று போயிட்டாரு. அவரோட வரலாறு எதுக்கு? என்னமோ அவரு தான் முதல் பிரணவ தேகியாம், ஏதோ மரணத்தை வென்ற முதல் மனிதனாம். இது எதுக்கு பால்வாடிஸ்? உங்க பேர்லாம் பால்வாடிஸ்ன்னு கூப்பிடுறது தான் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வந்து 1வது வகுப்புல சேர்றதுக்கு கூட நீங்க லாயக்கு இல்லாத பசங்க. இந்த பெருவழி ரகசியம், புகழேந்தியும், இந்த அருண் பிரகாசம். நீங்கலாம் உங்களுக்கு என்ன தெரியுது இந்த சன்மார்க்கம்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஆன்மீகத்தில ஏதாவது ப அடிப்படை செய்திகளாவது தெரிஞ்சிருக்கீங்களா? சைவ சித்தாந்தம்னு என்னாவது தெரியுமா? 13ஆம் நூற்றாண்டுல ஆ இத எவ்வளவு சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு உயிரானது பிறக்குது? இந்த உலகங்கள் எப்படி படைக்கப்பட்டது? 96 தத்துவங்கள் என்ன? எத்தனை வகை ஆன்மாக்கள், எத்தனை வகை ஜென்மங்கள், எத்தனை வகை பிறவிகள், எத்தனை வகை உடம்புகள், எத்தனை வகை காரண சரீரம், கஞ்சுக சரீரம் 5 வகை உடம்புகள் எல்லாத்தையுமே ஏ டூ இசட் ஒரு மிஷின அசெம்பிளி பண்ற மாரி கேட்டு பிரிச்சு கோத்து மாட்டிட்டு போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்தவரு தான் வள்ளலாரு. அதுக்கப்புறம் வந்தவரு, அவங்க சொன்னத அத வந்து வழிமொழிஞ்சாரே தவிர, அத வந்து மறுக்கவே இல்ல வள்ளலாரு. அவங்க சொன்னத 96 தத்துவங்கள் தப்புன்னு சொல்லல. ஒரு ஆன்மாவானது ஈடேறுறதுக்கு கீழேருந்து மேல போறதுக்கு இந்த துரியம், துரியாதீதம், குரு துரியம் இதெல்லாம் அவங்கலாம் சொன்னது வந்து தப்புன்னு அவரு சொல்லல. அவரு அனுபவத்திலேயே அத அனுபவிச்சுட்டு, இவங்க கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காங்கன்னு, அத அவரு வழிமொழியிறாரு, ஏத்துக்கிறார். அதன்படி தான் அவருடைய பாடல்களையும் சொல்லிட்டு வராரு. அப்ப சைவ சித்தாந்தத்தில சொன்னது அத்தனையும் உண்மைன்னு வள்ளலாரே ஏத்திருக்கிறாரு. இவரு வள்ளலார் பிறக்கறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடியே மெய்கண்டனார் இத சைவ சித்தாந்தத்த சொல்லிட்டாரு, ஆரம்பிச்சு விட்டாரு.
என்னமோ இவர் வந்து தான் கடவுளை கண்டுபிடிச்சதாகவும், இவர் வந்து தான் அருட்பெருஞ்சோதியை கண்டுபிடிச்சதாகவும், இவர் வரதுக்கு முன்னாடி கடவுளே இல்லன்னும் என்னமோ பால்வாடிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பால்வாடிஸ்தனமான கருத்துக்களை அநேக குழந்தைகள் பால்வாடிஸுக்கு கீழே இருக்கிற பால்வாடிஸும் நம்பிக்கிட்டும் இருக்காங்க. இது உண்மையான சன்மார்க்கிகளுக்கும், உண்மையான பக்தர்களுக்கும், உண்மையான ஆன்மீகத்தை தேடுபவர்களுக்கும் நல்லாவே புரியுது. சில அன்பர்கள் அதை எதிர்த்து வீடியோவும் போடுறாங்க. இவங்க சொல்கிற கருத்துக்கெல்லாம் எதிர்த்து வீடியோவும் போடுறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் தெரியல, இவங்கள நம்பி போவேணான்னு. அதன் வழியில் இவங்க குழப்பி விட்ட பல கருத்துக்களுக்கு நானும் ஒரு தெளிவு கொடுக்குறேன். இப்போ வாங்க, சைவ சித்தாந்தத்தில் சைவ சமயம் வந்து ஒரு படிநிலையில் கடைசியில் இருக்குது சைவ சமயம். அதன் மேலே வச்ச கிரீடம் தான் சுத்த சன்மார்க்கம். சரிங்களா? இதை போட்டு குழப்பிக்கிறாங்க. இது வந்து அடியில் உள்ள பேஸ்மெண்ட்டு ஏணிகளாம் இல்லாமல் நீ எப்படி உச்சிக்கு ஏறுவ? படிநிலைகளே இல்லாமல் நீ எப்படி மேலே ஏறுவ? இதெல்லாம் கடந்து வந்து தான் ஒரு ஆன்மாவானது தெளிவு பெற்று அடுத்த சுத்த சன்மார்க்கத்துக்கு போகுது. இந்த படிநிலைகளே இல்லாமல் சுத்த சன்மார்க்கத்துக்கு ஒரு ஆன்மாவானது போக முடியாது. இந்த இவங்க என்ன சொல்கிறாங்க, எடுத்தவொடனே டேரெக்டாக போகிறவங்களாம். பால்வாடியிலேருந்து டேரெக்டாக பிஹெச்டி இவங்க படிப்பாங்களாம். இடையில 1வது, 2வது, 12வது காலேஜ் இதெல்லாம் போகிறது கிடையாதாம். இவங்க பால்வாடியிலேருந்து நேராக இவங்க இந்த பால்வாடி வந்து சன்மார்க்கத்துக்கு போகிறாங்களாம். சச்சிதானந்தம், என்னமோ சச்சிதானந்தத்துக்கு அர்த்தம் வந்து வள்ளலார் தான் சொல்லியிருக்காராம். ஏன்னா இந்த சச்சிதானந்தங்கிற இதை சைவ சித்தாந்தத்தில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் போனீங்கன்னா, திருவாடுதுறை ஆதீனம், அது ஆதீன மடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, இறைவன் எப்படி சச்சிதானந்த மயமாக இருக்கான்னு தெளிவாக சொல்லுவாங்க. சத்து சித்து ஆனந்தம்னு. இதை வந்து வள்ளலார் தான் சொன்னாராம் ஃபஸ்ட்டு. அது வந்து சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறது எல்லா சிவாலயங்களையும் எழுதியிருக்கு. போய் பாருங்களேன்டா. ஏன்டா இந்த பால்வாடி குட்டீஸ், ஏன் உங்களுக்கு மரமண்டையில் ஏறலின்னா, உங்களுக்கு புரியலன்னா விட்டுட்டு ஓடுங்க. அடுத்தவங்கள போட்டு ஏன் குழப்புறீங்க? உங்களுக்கு புரிஞ்ச உங்களோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். நீங்கள் புரிஞ்சுக்கிற தன்மை உங்களுக்கு இல்லை. அப்புறம் வந்து யோகம் பண்ணக்கூடாது, தியானம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வரலைன்னா விட்டுட்டு போங்க. உங்களுக்கு தெரியல அது. நீங்கள் வந்து நல்லா வடை பாயாசத்தோட சாப்பிட்டீங்களா? நல்லா தின்னுட்டு தூங்குங்க. தூங்குனா உங்களுக்கு தின்னுட்டு நல்லா ஒரு அன்பர் தான் சொல்லியிருந்தார் ஒரு வீடியோவில். இவங்க பெருவழி ரகசியமும் இந்த அருண் பிரகாசும் நல்லா தின்னுட்டு தூங்கினா இவங்களுக்கு ஞானம் வந்துடும்னு சொல்லியிருக்காராம் வள்ளலார். அதுமாரி தின்னுட்டு தூங்குறாங்களாம். ஞானம் யோகம்லாம் பண்ணக்கூடாதான். நல்லா காமெடி பண்ணியிருந்தார் அவங்கள வச்சு. உங்களுக்கு பக்குவம் கிடையாது. இந்த யோக சாதனை செய்கிறதுக்கும், ஞானம் அந்த தியானம் செய்கிறதுக்கும் உங்களுக்கு குரு வந்து வழிகாட்டல. உங்களுக்கு எப்படின்னும் தெரியாது. அதை ஃபஸ்ட்டு இது நீங்கள் 1வது, 2வதே படிக்கலையே. பால்வாடிஸில் இருக்கீங்க நீங்கள். பால்வாடிஸாக இருந்துக்கிட்டு நீங்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு பேசி என்ன ஆக போகுது உங்களுக்கு? நீங்கள் ஃபஸ்ட்டு 1வதுல சேருங்க. ஃபஸ்ட்டு 1வதுல சேர்றதுன்னா அந்த நாயன்மார்கள் வரலாறை படிங்க, திருவாசகத்தை படிங்க. அதில் எப்படி அடியார்கள் பேர், அடியார்கள் புகழ் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வாங்க சன்மார்க்கத்துக்கு. அப்புறம் நடராஜர் பதி மாலையில் நடராஜபதி மாலைன்னு திருவருட்பால 6ஆம் திருமுறையில் வள்ளலார் பாட்டு எழுதியிருக்காரு. அதில் யோகம் ஞானம் இவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, புகழேந்தியும் பெருவழி ரகசியம் புகழேந்தியும் அருண் பிரகாசம், அது செய்யணும்னு ஆண்டவரே வள்ளலார் வந்து தூங்கும் பொழுது எழுப்பி, ஏன் இப்படி தூங்குற, வீணாக காலத்தை கழிக்காத, யோக ஞானம் புரிஞ்சு அடுத்த நிலைக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாட்டோட குறிப்பை நான் சொல்லிடுறேன். நடராஜபதி மாலை. அந்த நடராஜபதி மாலையில் 97வது பாடலாக வருது. அந்த திருவருட்பாவில் 6ஆம் திருமுறையில் 97வது பாடலாக நடராஜபதி மாலைங்கிற தலைப்பு வருது. அந்த நடராஜபதி மாலையில் இந்த தலைப்பில் 24வது பாட்டாக இந்த பாட்டு வருது. என்ன பாட்டுன்னா, வாட்டமொடு சிறியனேன் செய்வகையை அறியாது மனமிக மயங்கி ஒரு நாள் மண்ணில் கிடந்த அருளை உன்னில் உலகியலை மறந்து துயில்கின்ற போது நாட்டமுறு வைகரையில் என் அருகணைந்து என்னை நன்றுற எழுப்பி மகனே நல் யோக ஞானம் எனினும், இந்த லைன் தான் கோடிட்டு பார்த்துக்குங்க. நல் யோக ஞானம் எனினும் புரிதல் இன்றி, நல்ல யோகமும் ஞானமும் புரியாமல் நீ நலிதல் அழகோ எழுந்தே ஈட்டுக. எதை ஈட்டுகள்னா செய்தல். இப்படி மயங்கி ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருந்த பொழுது கிட்ட அணைந்துனா என் கிட்ட வந்து, மகனே இப்படி நீங்கள் நலிந்து மயங்கி கிடக்கிறது அழகா, இப்படி கிடக்கக்கூடாது, யோக ஞானம் ஈட்டுக நின் எண்ணம் பழிக்க அருள் அமுதம் உண்டு இன்புறுக என்ற குருவே. யோக ஞானம் ஈட்டி அதனால் அருள் அமுதம் உண்டு இன்புறுகன்னு ஆண்டவரே வள்ளலார் வந்து மயங்கி தூங்கிட்டு இருந்தபோது ஒரு நாள் வந்து சொல்லியிருக்காரு. இது நடராஜபதி மாலையில் 6ஆம் திருமுறையில் இந்த பாட்டு வருது. அந்த பாட்டிலேயே நடராஜபதி மாலை பாட்டிலேயே நடராஜர் வேறு இல்லை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு இல்லை,
சிவம் வேறு இல்ல. இது எல்லாமே அந்த பாட்டுலயே வரும். அந்த பாட்ட போய் படிச்சு பாருங்க. இந்த 3 பேரையும் ஒரே பாட்டுலயே அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்தது வந்து ஞானசபை கட்டி முடிச்ச பிறகு, வடலூர்ல வள்ளலார் வந்து ஞானசபை கட்டுறாரு. கட்டி முடிச்ச பிறகு, சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இருக்கிற நடராஜர வந்து அங்க வான்னு கூப்பிடுறாரு. நான் கட்டிட்டேன், உனக்கு கோயிலுக்கு கட்டிட்டேன், இங்க வந்து அருள் புரிக அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு ஒரு பாடலும் எழுதியிருக்காரு. வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கேன்னு. அந்த பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சன்மார்க்கத்துல ஓரளவு தேர்ச்சி பெற்றவங்க அந்த பாட்ட பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அப்போ வந்து அந்த பாட்டுல என்ன சொல்லுவாருன்னா, சிதம்பரம் சிதம்பரம் கோயில அவர் என்ன சொல்லுவாருன்னா, உத்தர ஞான சிதம்பரம்னு சொல்லுவார். பூர்வ ஞான சிதம்பரம்னு சொல்லுவாரு. ஞான சபைய உத்தர ஞான சிதம்பரம்னு சொல்லுவாரு. இந்த பூர்வ ஞான சிதம்பரம்னு சொல்றதுக்கு பழையதுன்னு ஒரு பொருள் இருக்கும். உத்தர ஞான சிதம்பரத்துக்கு லேட்டஸ்ட்னு ஒரு பொருள் இருக்கும். இன்னொன்னு வந்து பூர்வம்னா தெற்கு, உத்திரம்னா வடக்குன்னு ஒரு பொருள் உண்டு. இந்த வடலூர் ஞான சபைக்கு தெற்கால தான் அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு. அங்க இருக்கிற தெற்குல இருக்கிற நடராஜர் பெருமான வடக்கே இருக்கிற இந்த ஞான சபைக்கு அழைப்பதாக மனதை நோக்கி அந்த பாடல் பாடுறதா இருக்கும். தன்னுடைய மனதை சென்று நடராஜ பெருமானை அழைச்சி வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதிலேருந்தே நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். என்னன்னா, சிதம்பரம் கோயிலில் இருக்கிற நடராஜரை தான் இவர் வணங்குறாரு. அவரை தான் அருட்பெருஞ்சோதினும் சொல்கிறாரு. அவர் தான் சிவம்னு சொல்கிறாரு. அவரை தான் இந்த ஞானசபை கட்டி முடித்த பிறகு ஞானசபையில் வந்து ஆண்டவராக அமர்ந்தருளி அருளாட்சி செய்கன்னு வடலூர் வடதிசைக்கே வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்வரமேன்னு கூப்பிடுவார். இன்னும் நிறைய பாடல்களில் இவர் சிவகாமவல்லி, நடராஜர்னு நிறைய பாடல்களில் அழைப்பார். அந்த சிதம்பரம் நடராஜர் தான். இவங்க இந்த அருண் பிரகாசம் புகழேந்தியன் சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் இந்த நடராஜர்லாம் கரும்பு சித்தர், இந்த சித்தருன்னு இந்த பால்வாடிசு சொல்கிறத நம்பாதீங்க. இந்த பால்வாடிசுன்னா அவங்களும் தேர மாட்டாங்க, அடுத்தவங்களையும் தேர விட மாட்டாங்க. இவங்க எப்படின்னா ஒரு விபரீதமாக புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பக்குவ நிலையில் இருக்காங்க. எதையும் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாத ஞானப்பக்குவம் இல்லாத நிலை. அதனால் அவங்க சொல்கிறத நம்பாதீங்க. அடுத்தது வந்து சித்தர்கள்லாம் ஒன்றுமே பார்க்கல, ஒன்றும் மரணமில்லா பெருவாழ்வை அடையலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சித்தர்கள் வந்து கோயில் வழிபாட்டை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்திலேயே வள்ளலார் வரத்துக்கு முன்னாடியே. அது என்ன பாடல்னு பார்ப்போம். திருமூலர் வந்து தன்னுடைய திருமந்திரத்தில் ஒரு பாடலில் எழுதியிருக்காரு. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றாக நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் படமாடும் கோயில் பகவருக்கு அது ஆமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பாட்டில் என்னென்னா, படமாக நம்ம முன்னாடி நிற்கிற இந்த சிலையோ இல்லை சோறில் வரைந்த ஓவியத்துலேயோ இருக்கிற இறைவனுக்கு பூஜை செய்கிறீங்களே, புனஸ்காரம் செய்கிறீங்களே, அவருக்கு வேஸ்ட் பண்ணுற அவருக்கு செலுத்துகின்ற அந்த நெய்வேத்தியமும் அந்த பூஜை பொருட்களும் இறைவனுக்கு செய்கிறதா நீங்கள் செய்கிறீங்க. அது வந்து மக்களுக்கு போகாது. படமாட கோயில் பகவருக்கொன்றியில் நம்ம கண்ணு முன்னாடி படமாக நிற்கிற அந்த சாமிக்கு செய்கிறது மக்களுக்கு நேராக போய் சேராது. அதேமாரி அந்த நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக மக்களுக்கு செஞ்சீங்கன்னா அது இறைவனுக்கு போய் சேரும். இதை வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளலாருக்கு முன்னாடியே சித்தர் திருமூலர் சொல்லிட்டார். என்னமோ கோயில் வழிபாட்டை வள்ளலார் தான் ஃபஸ்ட்டு வந்து எதிர்த்த மாதிரியும், கோயில் வழிபாட்டை பல சித்தர்கள் எதிர்த்துருக்காங்க. சிலை வழிபாட்டை அவங்க எதிர்த்துல நியாயம் இருக்கான்னா, நியாயம் இருக்குது, நியாயம் எல்லாமே இருக்குது. எப்படின்னா, அவங்க பக்குவ நிலையில் உள்ளவங்களுக்கு தான் அது பொருந்தும். சாதாரணமாக இந்த பால்வாடிஸ் மாரி நம்ம பெருவழி ரகசியம் புகழேந்தியும் அருண் பிரகாஷ் மாரி உள்ளவங்களுக்கு அவங்க சொல்கிற இது கருத்து பொருந்தாது. ஏன்னா இவங்க இன்னும் பால்வாடிஸுக்கும் கீழே இருக்காங்க. இவங்க 1வது 2வதுலாம் போகணும், படிநிலையெல்லாம் ஏறணும், சைவ சமயத்துக்கு வரணும், சைவ சித்தாந்தம் படிக்கணும், திருவாசகம் ஓதணும். அதன் பிறகு இவங்களுக்கு பத்திலாம் முத்தி தான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு சன்மார்க்கம் பொருந்தும். அதில் உள்ள ஞானம் யோகம் கிடைக்கும். இதை இந்த சித்தர்கள் வந்து கோயில் வழிபாட்டை நிறைய பாடல்கள் நிறைய சித்தர்கள் திட்டி எழுதியிருப்பாங்க மக்களை. கோயிலுக்கு போகாதீங்க, மந்திரம் படிக்கிறதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு. அப்படி இன்னொரு பாடல், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே. நம்ம உடம்பு தான் கோயில்னு திருமூலர் சொல்கிறாரு. வெளியில் உள்ள கோயிலையே பார்த்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு. அடுத்த சிவவாக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளாமரே கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கோயிலுன்னு போகிறீங்க, குளத்துக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு கும்பிட்றீங்க, அதெல்லாம் ஏதுப்பா? கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளாமரே, கும்பிட்ற நீ தான்ப்பா கோயில் குளம், உடம்புக்குள்ளே தான் கோயில் குளம் இருக்குது. கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. அது உள்ளே போய் நீ அந்த
கடவுள் உள்ள தான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டின்னா, உனக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லைன்னு சொல்கிறது தான் ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறாரு. அடுத்தது அருட்பெருஞ்சோதியை வள்ளலார் தான் ஃபஸ்ட்டு பார்த்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல இந்த பால்வாடிஸ். அந்த பால்வாடிஸுக்கு இன்னொரு சித்தரோட சொல்லுவோம், சிவகீரோட பாடல் தான் இது. இருக்கு 4 வேதமும் எழுத்தை அறி ஓதிலும் பெருக்க நீரு பூசிலும் பிதற்றிலும் பிரான் இரான் உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லீரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே. சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே. அழகிலாது ஓங்கும் அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலார் சொல்கிறாரு. மாணிக்கவாசகரும் இந்த சிவபெருமான் வந்து சிவம் வந்து கடவுள் வந்து ஜோதியாக இருக்கிறதா சொல்லுவார். இப்போ சித்தர்கள் வந்து சித்தராகிய சிவபாக்கியார் அந்த ஜோதியை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறார் பாருங்க. இருக்கு 4 வேதமும் எழுத்தை அறி ஓதிலும் பெருக்க நீரு பூசிலும் பிதற்றிலும் பிரானிரான் உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லீரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே. சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கு 4 வேதம், 4 வேதத்தையும் ஓதினாலும் நெத்தியில் திருநீர் பூசினாலும் பிதற்றிலும் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி பிதற்றினாலும் பிரான் இரான், நீ சொல்கிற சிலையில் பிரான் இரான், கடவுள் இல்லை. உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லீரேல், உள்ளதான் கடவுள் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதையில் போனீங்கன்னா சித்தர்கள் சொல்கிற அந்த ரகசிய யோக ஞானத்தில் போயிட்டு கண்டுபிடிச்சின்னா சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே. சுருக்கமற்ற சோதியை சுருக்கமே இல்லாமல் எப்போதுமே ஓங்கிக்கிட்டு இருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதியை கூடலாகும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அருட்பெருஞ்சோதி இந்த சோதியை தொடர்ந்து கூடலாகுமே எப்படிங்கிறது இந்த பாட்டின் மூலமாக சித்தர்கள் ஏற்கனவே இந்த அருட்பெருஞ்சோதியை கண்டு விட்டார்கள், கண்டு கலந்து விட்டார்கள், மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து விட்டார்கள். இந்த பால்வாடிஸ் பிதற்றுற மாதிரி வள்ளலார் தான் ஃபஸ்ட்டு மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டாருங்கிறது முற்றிலும் தவறு. அதுமாரி தத்துவராயர் தான் பெற்றுக்கொண்டாருங்கிறது முற்றிலும் தவறு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த கடவுளை குழுவுக்குறியாகத்தான் காட்டியிருக்காங்க வள்ளலார் சொல்கிறாராம். வள்ளலார் சொல்லியிருந்தா அப்படி வள்ளலார் தப்பு சொன்னது, வள்ளலார் சொன்னது தப்பு. வள்ளலார் பற்றிய உரைநடைகளில் வர கருத்துக்கள்லாம் பல கருத்துக்கள், சில கருத்துக்கள் பொருந்தாததாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து கைப்பட எழுதுனது கிடையாது உரைநடை. அதை அவர் பேசும்போது பக்கத்தில் இருந்து குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டது தான் அந்த உரைநடை பகுதி. அடுத்து பொருந்தாத கருத்துக்கள் தான் விட்டு தூக்கி விட்டறியணும். அதெல்லாம் கடவுளை குழுவுக்குறியாக கூட காட்டவில்லை, கடவுளை குழுவுக்குறியாக கூட காட்டவில்லையாம். இப்போ வரலாறுக்கு முன்னாடியே இப்போ 600 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த மெய்கண்டா சிவம் வந்து சைவ சித்தாந்த சிவஞான போதத்தை கொடுத்தவர் இந்த 36 தத்துவங்களையும் தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க. சொல்கிறேன் பாருங்க. கடவுளை குழுவுக்குறியாக கூட காட்டலையாம் அப்படின்னு பரப்பிட்டு வராங்க. எவ்வளவு கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்க. 36 தத்துவங்கள் இதை வந்து சைவ சித்தாந்தம் சாத்திரம் சொல்லுது. இது எப்போ சொல்லிட்டுன்னா 13ஆம் நூற்றாண்டிலே சொல்லியாச்சு. வள்ளலார் வரத்துக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடியே கடவுள் எப்படி இறங்கி வராரு 36 தத்துவமானா, ஃபஸ்ட்டு சுத்த மாயை. சுத்த மாயையில் என்ன இருக்குன்னா சிவ தத்துவம் 5 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன, நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. அடுத்தது அசுத்த மாயை. அசுத்த மாயிலே என்னென்னலாம் வருதுன்னு பாருங்கள். மாயை, காலம், நியதி, காலை, வித்தை, அராகம், புருடன். அடுத்தது அதுலேருந்து என்ன வருதுன்னா மூலப்பிரகிருதி மாயை, பிரகிருதி மாயை. அதில் என்னென்ன வரும்னா சித்தம், புத்தி, அகங்காரம், மனம். அதில் என்னென்னா சைததம், வைகாரியம், பூதாதி, மனம், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், நிறையா ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், ஆகாயம், வாயு, தீ, நீர், நிலம், பஞ்சபூதங்கள், இப்படி ஏகப்பட்டது 36 தத்துவமாக விரித்து என்ன எப்படிலாம் இறைவன் இறங்கி வந்து உயிர்களையும் உலகங்களையும் படைச்சிருக்காரு அப்படிங்கிறத 13ஆம் நூற்றாண்டிலே சொல்லிட்டாங்க. நம்ம குழு குறியாக தான் காட்டல, இதாக தான் காட்டலன்னு பால்வாடி சொல்லிட்டு வராங்க. இந்த இந்த தத்துவங்களில் ஃபஸ்ட்டு இறங்கி வர சிவதத்துவம் 5 இருக்குது பாருங்கள். நாதம், இந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. இதில் நாதமும் இந்துவும் அருவம், கண்ணுக்கு தெரியாத தத்துவங்கள். சதாசிவம் கோயிலில் வழிபடுறோம் லிங்கம், அது அருவுருவம். அருவுருவம்னா தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது. உருவமாகவும் இருக்கும், உருவம் இல்லாமலும் இருக்கும். 2 குணங்களும் அதுக்கு இருக்கும். அதுதான் சதாசிவம். அதுக்கப்புறம் ஈஸ்வரம், மகேஸ்வர தத்துவம். அதுக்கப்புறம் சுத்த வித்தை. அதுக்கப்புறம் தான் அந்த 5 தொழில் கர்த்தாக்கள் இருக்காங்கள்ல, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சதாசிவம், ஈஸ்வரம். அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து 13ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 84 லட்சம் யோனி வகைகள், எப்படி உயிர்களானது 84 லட்சம் யோனி வகைகளாக பிறக்குது. நம்ம மனித உடம்புக்கு எத்தனை சரீரம் இருக்குது, 5 வகை சரீரம் இருக்குது. எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிட்டாங்க. இந்த சித்தர்களும்
அருட்பெருஞ்சோதிய கண்டிருக்காங்க. அவங்களும் இந்த கோயிலுக்கு போட்டி வழிபாடு பண்ணுறது எவ்வளவு காட்டமா இன்னும் நிறைய பாடல்களில் பேசியிருக்காங்க. வரும் பதிவுகளில் அதை பற்றி பேசுவோம். அப்புறம் இந்த பால்வாடிசு வந்து சொல்கிறத பின்பற்றினீங்கன்னா பால்வாடிசுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லிட்டேன். பால்வாடிசுக்கு ஆண்டவர் இந்த வருஷம் இன்னைக்கு புது வருட பிறப்பு, இந்த வருடத்தில் ஆண்டவர் வெளிப்படுவார், அவரோட சித்துக்கள் வெளிப்படும். வந்த பிறகு இந்த பால்வாடிசுக்கு குழப்பல் ஏற்படுத்துகின்ற பால்வாடிசுக்கு சித்தர்களையும் பல அடியார்களையும் தப்பாக பேசுகிற பால்வாடிசுக்கு தண்டனை இருக்குது. அடுத்தது வந்து அப்புறம் தகர கண்ணாடின்னு ஒன்று பேசியிருந்தாப்புல. யாருன்னா அந்த அருண் பிரகாஷ் தகர கண்ணாடிக்கு விளக்கம் சொல்லியிருந்தார். எப்போ சொல்லியிருந்தாருன்னா, அந்த தியானம் குறித்து தியானம் செய்யக்கூடாது, தியானம் செய்ய சொல்லி வள்ளலார் எங்கேயும் குறிப்பிடவில்லை, எங்கேயும் தெரிவிக்கவில்லைன்னு இந்த குழப்பல்வாதிகள் பால்வாடிசு சொல்லிட்டு வராங்க. பார்த்தோம்னா இவர் சென்னையில் இருந்ததுலேருந்து இங்கே வந்ததுலேருந்து நம்ம கருங்குழி, அதுக்கப்புறம் நம்ம ஞானசபை கட்டினதுலேருந்து, அதுக்கப்புறம் சித்தி வளாகம் போனதுலேருந்து பல இடங்களில் அவர் எழுதின அன்பர்களுக்கு எழுதின கடிதத்தில் இது குறிப்பிட்டிருக்காரு. தியானம் பண்ணுறதை குறித்து குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட நடராஜபதி மாலையிலையும் யோகம் ஞானம் ஏற்றாமல் ஏன் தூங்குற, ஏஞ்சி யோக ஞானம் ஏற்றி அமுதம் உண்டு, நீ நல்ல இடத்துக்கு வான்னு கடவுள் சொன்னதாகவும் ஒரு பாட்டில் எழுதுகிறாரு. இது மாதிரி வள்ளலார் எங்கேயுமே தியானம் யோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருக்காரு உரைநடையிலன்னா அது அவரோட கருத்து கிடையாது, அவர் கைப்பட எழுத்து கிடையாது, அவரோட கையெழுத்து கிடையாது. அதில் அவர் எப்படியோ சொல்லி விவாதம் பண்ணுறப்பையோ, அவர் பேசுகிறப்பையோ, அவர் உபதேசம் பண்ணுறப்பையோ அதை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அவர் பக்கத்தில் இருந்த அடியாரால் எழுதப்பட்டதே தான் இந்த உரைநடை. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு எழுதப்பட்டது தான், அவரோட கையெழுத்தில் எழுதப்பட்டது கிடையாது. அவரோட கையெழுத்தில் எழுதப்பட்டது கடிதங்களும் இந்த கட்டளைகளும் திருவருட்பம் 6 திருமுறைகளும் தான். இந்த தகர கண்ணாடி விளக்கு குறித்து ஒரு விளக்கம் பார்த்துருவோம். அருண் பிரகாஷ் என்ன சொல்கிறாருன்னா, தகர கண்ணாடி விளக்கில் மண் விளக்கில் தீபம் ஏற்றி அதை இரு கண் புருவங்களுக்கு மத்தியில் வச்சு பார்த்தோம்னா அருட்பெருஞ்சோதியை பார்த்துடலான்னு சொல்லிட்டு வராங்க. அது பொய். தகர கண்ணாடி விளக்கத்துக்கு என்ன விளக்கம்னா, இந்த கண்ணாடி செய்கிற மெட்டீரியலில் தகரம்னா அந்த இரும்பு மாரி ஒரு மெட்டீரியல் இருக்குல்ல, தகர ஷீட்டு தகரம்லாம் பார்த்துருப்போம். தகரம்னாலும் நம்மளுக்கு தெரியும். அந்த மெட்டீரியலில் தான் அந்த கண்ணாடி செய்கிற மெட்டீரியலை சேர்த்து கண்ணாடி செய்வாங்க. அதுதான் தகர கண்ணாடி. தகர கண்ணாடின்னா அது கிடையாதுங்க. தகர கண்ணாடினா வள்ளலார் இருந்த காலத்தில் அப்பயும் இருக்குது, இப்பயும் இருக்குது. நம்ம அணையா விளக்குன்னு சொல்லி வாங்கலாம். 4 பக்கம் கிளாஸ் இருக்கும். இந்த கார்னரெல்லாம் அடியிலையும் மேலேயும் தகரம் போட்டு அதை கவர் பண்ணியிருப்பாங்க. 4 பக்கமும் கண்ணாடி வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த தகர கண்ணாடி விளக்கு. அது அணையா விளக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அணையா விளக்குன்னு சொல்லுவாங்கன்னா, காற்றுனால அது ஒளி உள்ளே இருக்கிற தீபம் அசையாது, ஆடாது, எவ்வளோ காற்று அடித்தாலும் அது அணையாது. அதனால தான் அணையா விளக்குன்னு அதை சொல்லுவாங்க. வள்ளலார் விளக்குன்னு அதை சொல்லலாம். அவர் இருந்த காலத்தில் அவர் தான் அந்த அணையா விளக்குங்கிற இந்த இதை அறிமுகப்படுத்துகிறாரு. எதுக்காகன்னா, அவர் தியானம் பண்ணும்போது, வள்ளலார் தியானம் பண்ணும்போது தீபம் அசையாமல் இருந்தால் தான் அது அந்த தியானமாவது அடுத்தது உள்முக பயணம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். மனம் அலையாது. இந்த தீபமானது அலையும் போது மனமும் அலையும். மனம் அலையாமல் இருந்தால் தான் மனம் ஒடுங்கும். அதனால தான் தீபம் அலையாமல் இருக்கிறதுக்காக 4 பக்கமும் கண்ணாடி வச்சு உள்ளே அந்த தீபத்தை வச்சு அதை பார்க்கும்போது தான் அது ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது தான் மனமும் ஸ்டாண்டர்டாகி அமைதி பெற்று 36 தத்துவங்களையும் மனமானது கடந்து போய் நாதம் இந்து தத்துவங்களை கடந்து போய் இறைவனை காணுகின்ற அந்த காட்சி கிடைக்கும். அதுக்காகத்தான், எதுக்காக தீபம் ஆடாமல் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் அந்த தகர கண்ணாடி விளக்க அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. தீபம் ஆடினா மனமும் ஆடும். தீபத்தை தான் நம்ம அருட்பெருஞ்சோதிக்கு உருவகப்படுத்தி புறத்தில் இருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதியாக அதை பாவனை பண்ணி தான் அந்த தீபத்தை நம்ம புருவ மத்தியில் வச்சு தியானம் பண்ணுறோம். அந்த பாவனை தான் அதிக நாள் தொடர்ந்து பழகி அந்த தியானத்தை பண்ணும்போது தான் அது உள்ளே இருக்கிற உண்மையாக இருக்கிற அந்த உயிரையும் உயிருக்குள்ளே இருக்கிற அருட்பெருஞ்சோதியையும் வெளியே நம்ம பார்க்குறதுக்கு மனக்கண்ணுக்கு கொண்டு வரும். அதுக்காக தான் அந்த பயிற்சி. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தகர கண்ணாடி விளக்கு தியானம் செய்யக்கூடாதுன்னு இந்த அருண் பால்வாடி சொல்லிட்டு வராப்புல. அது தப்பு. அதுக்கு விளக்கம் தெரியாது. அதுதான் சொல்லிவிட்டேனே, அதெல்லாம் பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள், ஒரு பொருளை மற்றொன்றாக திரிந்து புரிந்து கொள்ளும் ஆன்மாக்கள். இது சைவ சித்தாந்தம்னு சொல்லியிருக்கு. பல வகை ஆன்மாக்கள்லேருந்து ஒரு பொருளை இன்னொன்றாக மாற்றி தப்பாக புரிஞ்சுக்கிற ஆன்மாக்கள் இருக்குது. அந்த மாதிரி ஆன்மாக்கள் தான் இந்த அருண் பிரகாசம் புகழேந்தியும். அந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற அந்த ஆன்மாக்கள் இருந்து விலகி இருங்கள். அது உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறதையும் சுத்தமாக தெரியாமல் உங்கள்கிட்ட பறிச்சுட்டு அடிச்சுட்டு போயிடும்.
ஓகே. வேறு நல்ல தகவல்களோடும், இவர்களுக்கு நல்ல பதிலளிக்கும் விதமாகவும் அடுத்த பதிவில் காண்போம். நன்றி, வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.